ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து டூ வீலர் ஓட்டுறது, ஃபோர் வீலர் ஓட்டுறவங்களுக்குலாம் வந்து என்னோட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நீங்கள் ஓட்டுங்க. ஓட்டும் போது மெதுவாக ஓட்டுங்க. பின்னாடி வர்றவங்களும் ஜாக்கிரதையாக வரணும், நீங்களும் ஜாக்கிரதையாக போகணும்னு நினச்சி வண்டி ஓட்டுங்க, சரிங்களா? நேற்று இரவு நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நேற்று இரவு நான் எங்கள் வீட்டில் இருந்து கடையிலேருந்து நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வண்டியில். அப்போது ஸ்பீடாக ஒரு கார் பார்த்தீங்கன்னா, புழுதி அப்படியே அடிச்சு நம்ம மூஞ்சியில், என்னுடைய மூஞ்சியில் பட்டுருச்சுங்க. ஏன்னா நான் அறிவில் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு சொன்னதை அவன் கவனிச்சிட்டான். கண்ணாடியில் பார்த்துருப்பான் போல. உடனே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டான். ஸ்லோ பண்ணிவிட்டு சரி அவன் என்னதான் கேட்பான் பார்ப்போமே அப்படின்ட்டு நான் அந்த அதே ரூட்டில் தான் பின்னாடி அவன் பின்னாடி வரேன். எனக்கு முன்னாடி போய் ஸ்பீடாக போய் புழுதி அடிச்சு விட்டு மூஞ்சில் ஒரு செகண்ட் இப்படி இப்படி ஏதாவது பண்ணி பக்கத்தில் ஒரு பஸ்ஸே வருது, இல்லை இந்த பக்கம் ஒரு காரே வருது, விழுந்துட்டா என்ன செய்கிறது? நான் திரும்ப கிடச்சிருவேனா, இல்லை அவன் லைஃப்பில் அவனுக்கு வந்துருமா? அவ்வளோதான், முடிஞ்சுச்சா, சோழி முடிஞ்சு என்ன. உடனே நான் சரி என்ன தான் சொல்கிறான்னு பார்க்கலான்ட்டு நான் போனேன். வண்டியை பண்ணிவிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னா, என்ன சொன்னேன்னா, அறிவில் ஒழுங்காக ஓட்டி போக முடியாதா, மெதுவாக போக முடியாதான்னு சொன்னேன் அப்படின்னு. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க, எதுக்கு அப்படி சொல்கிறீங்களா? காரில் போயா மெதுவாக போ, நீ போகிறது என்ன ரோடு? ரோடு தான், என்ன ரோடா? ஹைவே ரோடா நீ போகிறது? தெருவு, சரியா? தெருவில் போகிறவங்க மெதுவாக தான் போகணும். ஒரு ஒரு பிள்ளையே கிராஸ் பண்ணுது, ஒரு பையன், குட்டி பையன் சைக்கிளில் வரான், அவனே கிராஸ் பண்ணுறான். நீ இப்படி புழுதி அடிச்சு போனீங்கன்னா அவன் போய் வண்டிக்குள்ள விட மாட்டானா, என்ன செய்வான்? எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு? எதுக்கு முதல் இவ்வளோ ஸ்பீடு தெருவுக்குள்ளே எதுக்கு? ஹைவேல நீ போயிட்டு இருக்கியா இவ்வளோ ஸ்பீடாக நீ போகிறதுக்கு? முதல் பின்னாடி வர்றவங்களையும் பார்க்கணும், முன்னாடி நீங்கள் போகிறவங்களும் ஜாக்கிரதையாக போகணும், பின்னாடி வர்றவங்களும் ஜாக்கிரதையாக வரணும்னு நினச்சி வண்டி ஓட்டுங்க, சரியா? நம்ம மட்டும் சேஃப்டியாக காருக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நினச்சி போகக்கூடாது. பின்னாடி எத்தனை பேர் வராங்க, சைக்கிளில் வராங்க, டூ வீலரில் வராங்க, நடந்து வராங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிருக்கீங்க. புழுதி அடிச்சு விட்டு போகிறேன் என் மூஞ்சில். ஒரு செகண்ட் நான் சீப்பாய் கீழே வந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லவும், சாரிங்கக்கா இனிமேல் நான் விட போகிறேங்க்கா, சாரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்ட பையன், சின்ன பையன் தான், போயிட்ட பையன். கொஞ்சம் எல்லாரும் கூட பேசியிருந்தா நம்மளும் கூட பேசுகிற மாதிரி தான் வரும். அப்படி பேசவுமே அந்த பையன் ஆஃப் ஆகிட்டான். சரிங்கக்கா, சாரிங்கக்கா, நான் இனிமேல் விட போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.